morning, sir. How are you, Jenny? Fine, sir. May I come in, sir? Yes, please. Sir. Thank you, sir. Anwar, this is the 5th murder in 3 weeks, and all are of Indian origin. And that's my worry. Sir, நம்ம டீம் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட 5 பேரும் எந்த ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்க. That is the confusion. Why were they murdered? There was no ransom note, no blackmail. ஆனா இந்த கொலைகளுக்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்குது மட்டும் புரியுது சார். இந்த கொலைகளால மிகவும் பாதிப்படைஞ்சது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்ல. The reputation of Malaysian police is also damaged. I will trace it as soon as possible, sir. Choose your team for investigation. Mr. Anwar, you have 72 hours time. Finish the case and close the file. Yes, sir. கொல்லப்பட்டவங்களுக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. No common factor between them. Nothing at all. That is what is bothering me. So, இவன் தான் நான் ஏற்கனவே சொன்ன ராயன். மற்றவங்க பணத்தில் மஞ்சள் குளிக்கிற த யங் பிரில்லியன்ட் கிரிமினல். Which means? கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கைய வச்சு ஜாலியா சுத்துறவன். 20 வயசுல ஆரம்பிச்ச ஆட்டம் இது வரைக்கும் அடங்கல. இப்ப கவர்மெண்ட் கெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள. So, finally the man we need is here. ரைட் சார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அக்கௌண்ட்ஸுகளோட செக்யூரிட்டி லெவலை பொறுத்து தான் ஹேக்கிங் பண்ண முடியுமா. பெரும்பாலும் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்னா ஹேக்கிங் ரொம்ப ஈஸியா. இப்படிதானே ராயன்? That's right. But you have to keep a promise, sir. தம்பிக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரணும்னு ஆசையா இருக்கான். போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத சைபர் கிரைம் எல்லாம் இவன் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றான். Interesting demand. முள்ளால தானே எடுக்கணும். Okay, it's time to prove your brilliance. You have the next 12 hours. Move on. ஏன் இப்படி பண்ணா? எதுக்காக அவ தற்கொலை பண்ணிக்கணும்? சாகுற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? Hey, Asha, you crying? What happened? Nothing. ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது. Umbrella is our protection always. மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் கொடுக்கல நான் எப்பவும் சேஃபா இருக்கேன். Umbrella is our protection always. கொடுக்கல நான் எப்பவும் சேஃபா இருக்கேன். ஃபேஸ்புக்கில் என்ன நீ பிளாக் பண்ணிட்டல,
என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினச்சிடாத. நான் உன்னை விடவே மாட்டேன்டி. வெப்கேமில் உன்னை பார்த்து எவ்வளவோ நாள் அச்சடிச்சலாம். இப்போ உனக்கு ஒரு ஸ்பெஷல் மெயில் அனுப்பியிருக்கேன். உன் மெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்ல. உன் ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ நச்சுன்னு இருக்கு பார்த்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை நேர்லேயும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றானுங்க. என்ன மீட் பண்ணலாமா? நீ எனக்காக வெப்கேமில் வந்து 8 மாதம் ஆச்சுரே. ஃபேஸ்புக், ஜிமெயில், ஸ்கைப்னு எல்லாத்துலேயும் நீ என்னை பிளாக் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ எங்கே ஓடி போய் ஒளிஞ்சாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். உன்னோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 செகண்ட் போதும்டி. ஒழுங்கு மரியாதையாக இப்போ வெப்கேமில் வா. எனக்கு தெரியும்டி உனக்கு இப்போ எவ்வளோ புது பார்ட்டிஸ் கிடச்சிருப்பானுங்கன்னு. செல்லம், நீ இந்த மேட்டரில் மென்டலி எவ்வளோ வீக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. புனிதமாக போத்திக்கிட்டு நடிக்காம மரியாதையாக வெப்கேமில் வா. ரோஹித், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அருகதை இல்லாதவனா? நீ நினச்ச மாதிரி எனக்கு 18th பர்த்டே இல்லை. ஐம் ஜஸ்ட் டர்னிங் 16. ஆமாம், வயசுக்கு மீறி வாழ்ந்துட்டேன். எனக்கு இருக்கிற ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸுங்களில் உண்மையான ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். ரோஹித், நீ மலேசியா வந்ததும் உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இதில் மெயில் பண்ணியிருக்கேன். உனக்கு மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள் ரோஹித். ஸ்கூல் 6ஆம் கிளாஸில் லேப்டாப் கம்பல்சரி அனுப்போ டேடி எனக்கு அதை வாங்கி தந்தார். என்னோட லேப்டாப்பை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ண போதான் எனக்கு சேட்டிங்கோட புதிய உலகம் தெரிய ஆரம்பிச்சது. புது புது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேட்டிங் பண்ணப்போ எனக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் 11 வயசு பொண்ணுக்கிட்ட சேட்டிங் பண்ண நிறைய பேர் தயங்கினப்போ நான் என் வயசை கூட்டி சொல்ல ஆரம்பித்தேன். லேப்டாப் கேமரா நான் சொன்ன பொய்ய உண்மைன்னு என் சேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ப வச்சுது. பார்த்த அத்தனை பேரும் என்னை பெரிய பொண்ணாக நினச்சி நெருங்கி வந்தாங்க. ஒரு வேளை வயசுக்கு மீறிய என் வளர்ச்சியும் இல்லை, என்னை அவங்க பார்த்த விதமோ தெரியல. அவங்க என்னை விட்டு போகாமல் இருக்க அவங்க விருப்பப்படி எல்லாம் நான் கேமராவில் வர ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆன்லைன் உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது விளையாட்டுன்னு மட்டும் நினச்சிட்டு இருந்த என் லைஃப்பில் உண்மையான ஃப்ரெண்டாக நீ எனக்கு கிடைச்ச. ஐ ஸ்டார்டட் லைக்கிங் யுவர் கேரக்டர். உன் கூட பழகின நிமிஷங்கள் நான் என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்தேன். எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்து உன்கிட்டயும் என் வயசை மறைச்சிட்டேன். உண்மையிலேயே உன் கூட மட்டும் வாழணும்னு ஆசைப்பட்ட ரோஹித். உன்னை மலேசியாவுக்கு வர வேண்டாம்னு சொன்னப்ப கூட உன்னை பார்க்கணும்னு நான் என் மனசுக்குள்ள ஆசைப்பட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிடு. நீ மலேசியா வரேன்னு சொன்ன இந்த நாள் எனக்கு வந்த ஒரு பிளாக்மெயில் நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சிடுச்சு. உன் முகத்தை பார்க்க எனக்கு தகுதி இல்லை ரோஹித். ஐ கான்ட் ஃபேஸ் யூ. ஃபர்கிவ் மீ ப்ளீஸ். நான் உன்னை நிஜமா ஏமாத்தல ரோஹித். நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலயே பாட்டி என்னை திட்டி தீர்ப்பாங்க. பொட்ட கழுத, அடங்க மாட்டியா நீ? எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ற. நீ பிறந்தப்ப உங்க அப்பா உன்னை பார்த்து சொன்னது சத்திய வாக்குடி. The ugliest child ever. அப்பா ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நான் பொம்பளை புள்ளையா பிறந்ததுனால சொல்லியிருக்கலாமோ. என்ன காரணத்தினாலேயோ அப்பா என்னை கண்டுக்கவே இல்லை. நான் பிறந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தம்பி அன்பு பிறந்தான். அப்பாவுக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அன்புன்னு பேர் மட்டும் வைக்கல, அப்பாவோட முழு அன்பையும் அவன் மேலே தான் கொட்டி கொஞ்சுவாரு. காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற என்னோட அம்மா எப்பவும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. வீட்லையும் பல தடவை நான் யோசிச்சேன், நான் அவ்வளோ அசிங்கம்மா, என்னை யாருக்குமே பிடிக்காதா? அப்பா அம்மா கிட்ட இருந்து எனக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்காதப்போ யாராவது ஆண்கள் என்னை சாதாரணமாக பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதனால நானே பேச ஆரம்பிச்சேன். ஐம் நாட் அக்லி. நான் அழகுதான். ஐம் நாட் அக்லி. நான் அழகுதான். 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 Down.
மலேசியா வரேன்னு சொன்ன இந்த நாள் எனக்கு வந்த ஒரு பிளாக்மெயில் நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சிடுச்சு. உன்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நெட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் போதுண்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை நேர்லேயும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றானுங்க. புனிதமாக போத்திக்கிட்டு நடிக்காமல் மரியாதையாக வெப்கேமில் வா. Come to G-Talk. Come to G-Talk. Come to G-Talk. ஏ ஆஷா, வேறு வழி இல்லாமல் என்னை அன்பிளாக் பண்ணிட்டல. சாரி, எனக்கு ஆன்லைனில் வரதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏய் பொய் சொல்லாதீ. ப்ராமிஸ் ரகு, நான் வெப்கேமில் வந்து சேட் பண்ணது வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. ஆன்லைன் ஸ்னிஃபர் வேற இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. நான் இப்போ பக்கத்து வீடு வைஃபை யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, கேமில் வா. ஐயோ, முடியாது. முடியாதா? ஏய், ஒழுங்கா இப்போ நீ கேமில் வரியா இல்லை உன்னோட அந்த ஃபோட்டோஸ்லாம் நெட்டில் அப்லோட் பண்ணட்டுமா? வர முடியாது. உன்னோட ஸ்கூல், வீட்டு அட்ரஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். புரியுதுல? புரியுது. அதனால தான் நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி கொல்ல பார்க்குறேன். ஹேய், இட்ஸ் நாட் பிளாக்மெயிலிங். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னோட ஸ்மைல், உன்னோட ஆஷா, ஐ ரியலி லவ் யூ. என்னால் வீடியோ சேட்டுக்கெலாம் வர முடியாது. நான் அப்பாவோட டேபை யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்பா 2 நாளாக வெளியூர் போயிருக்காரு. அப்படியா? அப்போ உன்னை எப்படி பார்க்குறது? உனக்கு அவ்வளோ இஷ்டம்னா நாம் நேரில் பார்க்கலாம். நேர்லையா? ஹேய், ரியலி? எஸ், நீ விரும்பினா. எஸ் எஸ், நாம் அதுக்கப்புறம் அது எனக்கு தெரியாது. உனக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ரீச்சலோ. ஓகே, எங்கே மீட் பண்ணலாம்? கேஎல் சென்ட்ரல், நேஷ்னல் ஸ்டடி சென்டர் பக்கத்தில். நீ மாறவே இல்லடி, ஸ்மார்ட் கேர்ள். ஓகே பாய். ஏதாவது சேஞ்ச் இருந்தால் மெயில் பண்ணுறேன். ஏ ஆஷா, உன் மொபைல் நம்பர் கூட. ஏய், அது சேஃப் இல்லை, வேண்டாம். அப்போ ஏன் நம்பர் வச்சுக்கோ. ஓகே பாய். உனக்காக நான் காத்துட்ருப்பேன். நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்.
Hey Asha, why we stop here? Let's go to some house. இதுதான்டா உனக்கு சரியான இடம். ஐ எம் சாரி மிஸ்டர் சீனிவாஸ், வி நீட் சம் இன்ஃபர்மேஷன். அதான் இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் யுவர் டாட்டர் சூசைட். உங்கள் பொண்ணோட மரணத்தால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. What do you mean? சில ஐபி அட்ரஸை ஃபாலோ பண்ணும்போது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஒன்று உங்கள் பேரில் இருந்தது. கடந்த ஒரு மாசமா கோலாலம்பூர் நடக்கிற சில கொலைகளுக்கு ஆஷாவோட மரணம் ஒரு காரணமாக இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். You mean? ஆஷா இறந்ததுக்கு அப்புறம் தான் யாரோ அவளோட மெயில் ஐடியை பயன்படுத்தி இந்த கொலைகளை பண்ணியிருக்காங்க. Your daughter's account has been hacked. What? Yes, Mr. Srinivas. உங்க பொண்ணோட மரணத்தால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் இப்பவும் அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஷாக்கு நெருக்கமான ஒரு ஆள், மேபி someone from your family, someone very close to her. ஒருவேளை அவளை அதிகமா நேசிச்ச ஒரு பையன், பாய் ஃப்ரெண்ட். ரபீஷ், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. She was just a child. Is this the child you're talking about? இதுதான் நீங்க சொன்ன அந்த குழந்தை. ஐ எம் சாரி, இதெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் வந்தனால காட்ட வேண்டியதாயிடுச்சு. ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். டெல் மீ, ஆஷாவோட மரணத்தால பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? No. It's okay. We need to collect Asha's personal belongings like laptop, mobile phones and other things. Ram, Sir. Sir. tell me. சார், ஒன் திங். ஆஷா இறந்த 2வது நாள் ஒரு பையன் இங்க வந்தா. ஒரு 22 வயசு இருக்கலாம். He looked lost. Ram, take the details and sketch it. Yes, sir. இந்த கேஸை ஃபாலோ பண்ணதுலேருந்தே என் மனசே சரியில்லை. எனக்கு 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். I have a teenage daughter too. I can understand. Don't you worry, my boy. Thank you, sir. என்ன செந்தில் ஆளையே காணோம்? உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருந்தாங்க. என்னையா? ஆமா. யாரு? தெரியலப்பா, சூப்பரா ட்ரெஸ் பண்ணி நடிக்கிற மாதிரி. ஆமா வர்றாங்க என்ன பார்க்க. போயா. ஏ பழனி அண்ணே, பூ கொடு. தரண்ணே. இன்னைக்கு 7வது வருஷம் இல்ல? வா செந்தில். மீனாட்சி. அந்த பொண்ணு இறந்து 7 வருஷம் ஆனதே தெரியலப்பா. அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தியடைய நீதான் பாருங்கள் புரியணும். இது முருகன் பாதத்தில் வச்சு கொடுங்க சாமி. இது யாருக்குப்பா? ரோஹித்தின் தம்பி ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்காக. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேசனாய தீமஹி தன்னோ சண்முக பிரசோதயா. நல்லா இரு.
செக்யூரிட்டி சுப்பராஜ ஷூட் பண்ணதுக்கு என்ன காரணம்? தொடர்ந்து 5 பேர் ஏன்? சார், உனக்கு இந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம்? சொந்தக்காரனா? மலேசியால பிறந்த ஆஷாவுக்கும் இவனுக்கு எப்படி பழக்கம்? மலேசியன் போலீஸ் அடிய ஏற்கனவே வாங்கியிருக்கல. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, ஐயா மருதமலை ஐயா. சொல்றா. அழகிய குங்கும மணமிக சந்தனம் டகங் டக, அழகிய குங்கும மணமிக சந்தனம், ஐயா உனது மங்கள மந்திரமே. Stop it. என் பொறுமைய சோதிக்காத, உண்மைய சொல்லிரு. சார், அவனை என் கூட பிறந்த தம்பியா இங்க ஏத்துக்கிட்டேன் சார். அது மட்டும் இல்ல, என் பெருமான் தமிழ் கடவுள் 10 மலை முருகன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் சார். என் உயிரே போனாலும் அவனுக்கு துணையா இருப்பேன். ஏன் தெரியுமா? அவன் உயிரை போயிடுச்சு சார். உங்களுக்கு சட்டம் வேணும், அவனுக்கு நியாயம் வேணும். உண்மை வரவை வரேன். எஸ் சார். फारूक भाई, ஹலோ ஃபாரூக் பாய். ஃபாரூக் பாய். எஸ். சாரி பாய், ஆள் மாறி போச்சு. என் கூட்டாளி ஃபாரூக் பாய்ன்னு நினைச்சிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஆள் மாறி போச்சு. ஆள் மாறி போச்சு. Got the details? எஸ் சார். சம்பவம் நடந்தபோது அந்த இடத்துல இருந்த மற்ற 3 பேரோட டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் அவன் டார்கெட் பண்ணிருக்கான். அது குறி தப்பி சுப்பராஜ தாக்கியிருக்கலாம் இல்லையா? yes sir, there's a good chance. அப்ப ஆக்சுவல் டார்கெட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். Get it? Right sir. அந்த 4 செக்யூரிட்டியில அடுத்த டார்கெட் யாரு? இன்னும் வேற முருகன் பாட்டு கேட்கணும் போல இருக்கா? பாடுறேன். நிறுத்துடா. இப்ப சொல்லு. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் ஓரலாய் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இவனை கொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டான். What do we do now? We are in a fix. நான் கொலையாளி பத்தி சொல்ல வரல. அவனோட அடுத்த டார்கெட் யாருன்னு தெரியணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. Your daughter is still a mystery. அவுக்கு விழுந்துட்டு இருக்க ஒரு முடிச்சு. இதுல உள்ள ஒரு ஆளுக்கு ஆஷாவோட கான்டாக்ட் இருந்திருக்கு. அது யாருன்னு எங்களுக்கு தெரியணும். That will be a great help to us. ஆஷாவோட ஆன்லைன் கான்டாக்ட்ஸ் இருந்தவங்கள தான் அந்த கொலைகாரன் டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த ஒரு தடவை தான் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாத ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். That's why I need your help. You know him?
ஐ நோ ஹிம் சார். என்னோட 9வது பிறந்த நாள் அப்போதான் புது செக்யூரிட்டி அங்கிள் எங்க ஸ்கூலுக்கு வந்தாரு. ஸ்கூல்ல எல்லாருக்கும் நான் சாக்லேட் கொடுத்தப்போ அந்த அங்கிளுக்கும் நான் கொடுத்தேன். ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. அதுக்கப்புறம் நான் அவரோட பேச ஆரம்பிச்சேன். என்னை கூட்டிட்டு போக அம்மா எப்பவும் லேட்டா தான் வருவாங்க. அதுக்குள்ள எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாரும் போயிருப்பாங்க. அப்போ அங்க நானும் அங்கிளும் தான் தனியா இருப்போம். அம்மா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. அப்பா என்னை கண்டுக்கவே இல்லைங்கிற கவலை அதுக்கப்புறம் எனக்கு இல்லாம போச்சு. ஒரு நாள் அங்கிள் சொன்னாரு, ஆஷா, யூ ஆர் so beautiful. என் ஹேர், என் ட்ரெஸ்ஸை பற்றி அங்கிள் ரொம்ப புகழ்ந்தாரு. நான் அங்கிள்காக புது ஹேர் ஸ்டைல், புது மேக்கப் எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஒரு தடவை அங்கிள் என்னை ஒரு மாதிரியாக கட்டி பிடிச்சாரு. நான் பயந்து போயிட்டேன். அப்போது அங்கிள், உனக்கு அங்கிளை பிடிக்கலையா? நான் எதுவும் பேசலை. அப்போ அங்கிள் மறுபடியும் என் பக்கத்தில் வந்து, ஐ லவ் யூ ஆஷா. அங்கிளோட அன்புக்காக அவர் சொன்னபடியெல்லாம் நான் நடந்துக்க ஆரம்பித்தேன். சில நேரம் எனக்கு வேதனையா இருந்தாலும் ஒரு நாள் அம்மா என் ரூமுக்கு வந்தப்போ என் பெட்ல இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டு அம்மா என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் என்ன செக்அப் பண்ணிட்டு இது ரேப் கேஸ்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. ஆனா அதுக்கு அப்பா சம்மதிக்கல. ஸ்டாப் இட். போலீஸுக்கு போனா அந்த ராஸ்கலை சட்டம் தண்டிக்கும். ஆனா மீடியா அதை பெருசுப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்துறதை நான் அனுமதிக்க முடியாது. சொசைட்டில எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மீடியாவுக்கும் சோஷியல் ஸ்டேட்டஸுக்கும் பயந்துகிட்டு இவ்வளவு சீரியஸான ஒரு கேஸை மறைச்சு வச்சிட்டீங்க. சோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆஷாவை வீட்டிலேயே அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. ஒரு விதத்தில் சொன்னா அவளுக்கு நீங்க லேப்டாப்பை வாங்கி கொடுத்து இன்டர்நெட்டுங்கிற புதிய உலகத்தையே காட்டி கொடுத்துட்டீங்க. தி வேர்ல்ட் ஆஃப் ரியல் அண்ட் ஃபேக். அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கின அந்த சின்ன பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆபத்துல மாட்டிக்கிட்டா. ஒரு வகையில இதுக்கெல்லாம் காரணம் நீங்களும் தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம சும்மா விட்ட அந்த பொறுக்கிய செக்யூரிட்டி எவ்வளவு பிஞ்சு குழந்தையோட வாழ்க்கைய கெடுத்துட்டு போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் தப்பிட முடியாது சார். அந்த செக்யூரிட்டிக்கு முருகன் ஆப்புவப்பா. இன்னும் ஒரு சூரசம்ஹாரம் இருக்கு சார். ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் 5 பேலன்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு அவன் நெஞ்சில பாயும் சார். நான்சி, சார், இவனை கூட கூட்டிட்டு வாங்க. சார், Call that security. Yes, sir. Ring போது சார். No, அவங்க ரீச் ஆயிட்டான். Inform Ram at the control room immediately. Yes, sir. Ram coming over. who are you? Why do you want to kill me? You remember Asha? Who is Asha? அப்பா பாசத்துக்காக எங்கன ஒரு 9 வயசு பொண்ணு. எனக்கு தெரியாதே. ஒன்னும் தெரியாத அப்பாவி பொண்ண தப்பான வழியில தள்ளி விட்டுட்டியடா. இப்ப ஞாபகம் வந்திருக்கணுமே. ஆஷாங்கிற அப்பாவி பொண்ண